சொக்கு வாப்பா கோயிலுக்கு போலாம். ஐயர்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுட்டேன். இன்னைக்கு நல்ல நாள். இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாம்ப்பா. நான் குடும்பம் இருக்கிற நிலைமையில இப்ப எதுக்குமா இதெல்லாம்? தரப்பட்ட காரியம் நிக்க கூடாதுப்பா. அதுவும் கல்யாண சமாச்சாரம். அதனால கல்யாணத்தை இன்னைக்கே முடிச்சிடலாம். சரி, அதுக்கு எதுக்கு கோயிலுக்கு போவானே? நம்ம வீட்டு பூசையில நீ தாலி எடுத்து கொடுமா, நான் கட்டிடுறேன். என்னம்மா அப்படி பாக்குற? உன்னை விட எந்த சாமி எந்த பூசாரிமா பெருசு? பெத்த தாய்மா நீ. அன்னைக்கு போலீஸ் என்ன கல்யாண மண்டபத்துல புடிச்சிட்டு போறப்போ எல்லாரும் விட அதிகமா துடிச்சவ நீ. என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப காரணமா இருந்த மயில அவன் இன்னைக்கு காணும், நீ தான் துடிச்சு போற. உன்னை விட எந்த சாமி பெருசுன்னு நினைக்கிற? வாமா, நம்ம வீட்டு பூசாரியில தாலி எடுத்து கொடு, நான் கட்டுறேன். வா. சரிப்பா. தீர்க்காயுசா சந்தோஷமா இருக்கப்பா. உலகத்திலேயே 8வது அதிசயம் இதுதான். அது எப்படி? இல்லம்மா, என்னோட அனுபவத்துல இருட்டுல கல்யாணம் நடந்து இன்னைக்கு தான் பாத்திருக்கேன். ஏய், நீ இப்படியே பேசிட்டு போனீங்கன்னா உனக்கு பகல் கல்யாணம் கூட நடக்காது. வரமாச்சே, கல்யாணத்தை பத்தி பேசினா டென்ஷன் ஆயிருவேன். சும்மா இருக்கிற எல்லா முறப்பனையும் ஒருத்தனுக்கா புடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் பேசுறது கல்யாணம் கல்யாணம். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா தலைவனையை தூக்கி போட்டு என்னடா பண்ணுவ? தரையில போட்டு படுக்க வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் காரணம் நீதாப்பா. நீயும் பொண்ணு பாக்காத. பொண்ணு பாக்குற விஷயம் பேசினா உடனே குறுக்க வந்துரு. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அம்மாச்சி கட்டுறதா நான் தாலி கட்டணும். பாத்துக்க. ஆமா அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும். எனக்கு கல்யாணம் நடந்தா மட்டும் போதுமாமா. நானும் என் பொண்ணு காமு 2 பேரும் இப்ப ஒரே நிலைமையில தான் இருக்கிறோம். கோபி, எனக்கு பயமா இருக்கு கோபி. மயில நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முட்டா பையன், முட்டா பையன் பாரு, இருந்தும் கஷ்டப்படுத்தினா இப்ப போயும். ஏன்டா இத்தனை வயசுக்கு மேல அவன் எங்க போய் அனாதையா எப்படி இருக்க போறான்? இனி அண்ணன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு தான் கடிதம் செய்து வச்சுட்டு போயிட்டானோ. அந்த அளவுக்கு அவன் மனசு வேதனைப்பட்டு இருக்கு. எனக்கு எல்லா விதத்திலையும் ஆதரவா இருந்ததும் அவன் தான், தொல்லை பண்ணதும் அவன் தான். இப்ப அந்த தெய்வான நிலைமையை யோசிச்சு பாரு. அவன் மனசுல முள்ளு தைச்சிருச்சு. பொண்டாட்டியும் வெறுத்து, பிள்ளைகளும் தன்னை வெறுத்து எதுக்கு இருக்கணும்? எல்லாரும் முன்னாடி அவமானப்படணுமே, அதான் கண்காணாம போயிட்டான். ஏன் நம்ம குடும்பத்துல மட்டும் இப்படி நடக்குது? அவன் தம்பியா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் என் பக்கத்துல இருக்கணும்டா. அதுதான் என் மனசுல. எனக்கு ஒரு உதவி செய்யணும்டா. என் தம்பியை எப்படியாவது கண்டுபிடிச்சு வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துறவன. சேர்த்துருவியா? இங்க வா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த குடும்பத்துல மத்த பொம்பளைகள்லாம் நினைக்கிற மாதிரி உனக்கு அவன் மேல வெறுப்போ இல்ல திரும்ப அவன் வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிற நினைப்போ இல்ல இல்லையா? மயில் சித்தப்பா நம்ம குடும்பத்துக்கு பண்ணிருக்க வேலைகளுக்கு உங்க அளவுக்கு சகிச்சுக்க, உங்களை மாதிரி சகிச்சுக்க என்னால முடியாதுப்பா. அது முடியாது. ஆனா என் அப்பாவுக்காக எது வேணாலும் பண்ணுவேன், யார வேணாலும் சகிச்சுக்குவேன், யார வேணும்னாலும் மறுபடியும் கூட்டிட்டு வருவேன். அது உங்களுக்காக மட்டும்தான்.